அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையல் இன்னைக்கு கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அவல் பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அவல் 1/4 கிலோ, பொரித்த அவல் பொரி, அரை முடி தேங்காய் இதை மாதிரி பல்லாக கட் பண்ணி வச்சுப்போம். 1/4 கிலோ வெல்லம், பாகு வெல்லம், இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துப்போம். தேங்காயை நம்ம பொரி உருண்டைக்கு எடுக்கும்போது இதை மாதிரி கீறிட்டு ஒரு சைட்லேருந்து கீற ஆரம்பிச்சோம்னா வரும். இது மாதிரி மெல்லிஸாக ஈஸியாக அதை மாதிரி கீறி எடுத்துட்டு அப்புறம் மெல்லிஸாக பல்லாக இதை மாதிரி கட் பண்ணிக்கணும். இது பொரி உருண்டையில் இந்த தேங்காய் நம்மளுக்கு வாயில் வரும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி வச்ச தேங்காய் பல்லை பேனில் போட்டு லேசாக செவக்க வறுத்து எடுத்துப்போம். இதை மாதிரி செவக்க வறுத்து பொரி உருண்டையில் சேர்க்கும்போது நம்மளுக்கு பொரி உருண்டை வீணாக போகாமே இருக்கும். அதே சமயத்தில் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதை மாதிரி லேசாக செவக்க வறுத்தோன்னே இதை எடுத்து நம்ம பொரியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுப்போம். இப்போ அதே பேனில் நம்ம வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துப்போம். வெல்லம் கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். நல்லா வெல்லம் கரைஞ்சி நல்லா நுரைச்சி வரும். அவல் பொரி உருண்டையை நம்ம வெறுமையாக உருண்டையாக உருட்டாமல் வெறுமையாக சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே கலந்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு கம்பி பாகு பதமே போதும். சும்மா ஊற்றி கலந்தாலே போதும். இப்போ நல்லா வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா நுரைக்க ஆரம்பிச்சிட்டு இதை மாதிரி நுரைக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக எடுத்து கிளாஸில் கொஞ்சம் ஊற்றி பார்ப்போம். இப்போ நல்லா சேர்க்க வருது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் 1/4 டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி சேர்க்குறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்போம். ஆனால் டக்குன்னு மிக்ஸ் பண்ணோம், கட்டி ஆகிடும். எந்தெந்த இடத்துலலாம் இல்லையோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு 2 கையிலையும் தொட்டுக்கிட்டு உருட்டிக்கலாம். பாகில் நம்ம சுக்கு பொடி சேர்த்துருக்கனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. நல்லா இதை மாதிரி டைட்டாக உருட்டிக்கணும். சீக்கிரமாக உருட்ட ஆரம்பிச்சணும். அப்புறம் டைட்டாக ஆரம்பிச்சுன்னா நம்மளால் உருட்ட முடியாது எல்லாத்தையும் சேர்த்து. பொரி உருண்டை, எள்ளு மிட்டாய், கமர்கட்டு,
பால் பன் இதெல்லாம் வந்து 90s கிட்ஸோட ஃபேவரட். இப்போ உள்ள மாதிரி அந்த 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 சீசனில் வந்து நம்மளுக்கு சாக்லேட்ஸோ பிஸ்கெட்ஸோ அப்படியெல்லாம் கிடைக்காது. இதை மாதிரி ஐட்டம்ஸ் தான் அப்போ கிடைக்கும் 90ஸ்லாம். அப்போல்லாம் கண்டிப்பாக எல்லா கடையிலையுமே பொரி உருண்டை மாட்டியிருப்பாங்க. லூஸில் கொடுப்பாங்க பொரி உருண்டை. இப்போல்லாம் நம்ம வந்து பேக்கெட்டில் வாங்குகிறோம். நம்ம உருண்டையாக உருட்ட போகிறோம்னா பாகு நிறையா ஊற்றி உருண்டை பிடிக்கணும். இல்லை பொல நம்ம சாப்பிட போகிறோம், உதிரியாக சாப்பிட போகிறோன்னா பாகு வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். ஏன்னா நிறைய பாகு ஊற்றினோம்னா ஆற ஆற இறுகி போய் கல் மாதிரி ஆகிடும், அப்புறம் உடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடியில் படாமல் இருக்கிற இடத்துக்கெல்லாம் மீதி இருக்கிற பாகை ஊற்றி கிண்டிப்போம். நம்மளும் இந்த ஒளிமயமான தீபத்திருநாள் அன்னைக்கு விளக்கேற்றி பொரி உருண்டை பிடிச்சி இந்த கொரோனாவை ஒழித்து சீரும் சிறப்பமாக அமோகமாக வாழ்வோம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.